ஏங்க இது தனசேகரன் சார் வீடு தானே? ஆமா. நீங்க? நான் தமிழ். தமிழ தான் கேட்டேன். என் பேர் தமிழரசன், இன்ஜினியர். இங்க வீடு கட்டுற விஷயமா வந்திருக்கேன். ஓ, வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, உட்காருங்க. தேங்க்ஸ். குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? ஐயோ மறந்துட்டேன், ஒரு நிமிஷம். ஏய் தமிழா. தமிழரசி, சாரி. என்னக்கா? பைக்காடிக்கு போய் அம்மா மாமா சீக்கிரம் கூட்டிட்டு வா. இன்ஜினியர் வந்திருக்காருன்னு சொல்லு. சரிக்கா. என்னங்க வெச்ச மருதாணி செவக்கிறதுக்குள்ள கழுவிட்டீங்க? இன்னொரு தடவை வச்சுட்டா போதுங்க. நீங்க குடிங்க. ஒரு நிமிஷம், காஃபி கொண்டு வந்துடுறேன். இல்ல காஃபி எல்லாம் ஒண்ணு வேணாங்க. அப்ப டீ சாப்பிடுறீங்களா? இல்ல வேணாங்க. இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. இல்ல வேணாம். இல்ல மாமா வந்து திட்டுவாங்க. சொல்லுங்க, காஃபியா டீயா? சரி காஃபி. ஓகே. காபி தூள் நிறையவா கம்மியாவா? காஃபிக்கு எவ்வளவு போடுவாங்களோ அவ்வளவு போடுங்க. ஆமா இல்ல. ஐயோ மறந்துட்டேன். பால் ஜாஸ்தியாவா கம்மியாவா? உங்களுக்கு காஃபி போட தெரியுமா தெரியாதா? தெரியும். கேக்க மறந்துட்டேன். சக்கரை ஜாஸ்தியாவா கம்மியாவா? அது சரி, டவுன்ல ஹோட்டல் வச்சிருந்திருப்பாங்க போல. இன்ஜினியர் சார், இங்க என்ன சார் பண்றீங்க? பழைய வீடு பார்த்து. பழைய காலத்து மச்சு இல்ல, இதுல தானே நெல்லெல்லாம் கொட்டி வைப்பாங்க. இதெல்லாம் தெரியுமா? இப்ப இதெல்லாம் எங்க இருக்கு? இந்தாங்க. Thank you. காஃபி நீங்க? சாரி, காஃபி தூள் ஆச்சு அதான். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. வாங்க தம்பி. என்னம்மா தம்பி நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஒரு சேர் எடுத்து போடக்கூடாது? வாங்க உட்காருங்க, வாங்க 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 உட்காருங்க. பார்த்து விடு போதும். நீ உட்காருங்க. இது என் தம்பி, இது என் தங்கச்சி, இது என் மருமக. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷ மாதிரி சார். இதுல இருக்கிற நில, ஜன்னல், ஊஞ்சல், உத்தரம் இது எல்லாத்தையும் புதுப்பிச்சு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உங்க வீட்டு பெரியவங்க வாழ்ந்து இருந்து தூங்கி காலகாலமா அனுபவிச்சு அவங்க ஞாபகமா நமக்கு விட்டுட்டு போனது. இதையே நம்ம புது வீட்டுக்கு வச்சு கட்டினா அவங்க நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. உங்க பேச்சில இருந்து நம்ம கட்ட போற வீடு நல்லா வரும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீங்க வீட்டை இப்படி கட்டணும்னு ஏதாவது ஆசை வச்சிருக்கீங்களா? எனக்கு என்ன தம்பி ஆசை? ஏதோ இன்னும் கொஞ்சம் காலம் இருந்து வாழ போறது இந்த புள்ள. அது எப்படி ஆசைப்படுதோ அப்படி கட்டி கொடுங்க. அதெல்லாம் வேண்டாம். சந்தோஷமும் நிம்மதியும் இந்த வீடு பூரா இருந்தா போதும். அந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டி கொடுங்க சார். இந்த எலிவேஷன்லயே போர்ட்டிகோ வருது சார். அப்புறம் நம்ம வீட்டை சுத்தி ஃபுல்லா கார்டன் வருது மேடம். நம்ம பண்ண போற கதவு, ஜன்னல் எல்லாமே ஃப்ரெஞ்ச் டைப்ல வருது சார். அப்புறம் பின்னாடி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வருது. ஃப்ரண்ட்ல ஈசானி மூலையில கேட் வருது. இது எல்லாமே வாஸ்து பிரகாரம் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம பேசின மாதிரி மற்ற பழைய பொருட்கள் எல்லாம் ஹாலில் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் சார். தம்பி நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம், மிக அற்புதமா இருக்கு. எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணு என்ன, இங்க ஏதோ ஒன்று வச்சிருக்கீங்களா? கோயம்புத்தூர் மணிக்குண்டு மாதிரி இருக்குல்ல? இல்ல சார், அது மொட்டை மாடியில
கரெக்ட்ண்ணே. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி. இல்ல சார் அது இல்ல வந்து மாமா அது இருந்தாதான் மொட்டமாடிக் பிரேக் கொடுத்த மாதிரி இருக்கு. இல்ல ஃபிளாட்டா இருக்கும். அவர் வச்சதுதான் கரெக்ட். இல்ல மாமா? அதான் கரெக்ட். இதையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணீங்க. நான் சொன்னது தலையாட்டு அது சொன்னது தலையாட்டு ஏதாவது ஒண்ணு காட்டுறா. கரெக்ட்ண்ணே. அது இல்ல. ஆமா.